Welcome students. இப்போ நாம என்ன பார்க்க போறோம் example 2.4 இந்த ப்ராப்ளம் பாருங்க. If the highest common factor of 210 and 55 is expressible in the form highest அப்ப இதோட HCF வந்து இதுவா இருந்ததுன்னா x என்னவா இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. அப்பனா முதல்ல நம்ம என்ன பண்ணனும் அந்த 210 க்கும் 55 க்கும் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். பாப்போமா? இப்போ A நம்ம என்ன பண்ணிக்கலாம் 210 அப்படினு வச்சுக்கலாம் A வை and B என்ன பண்ணிக்கலாம் நீங்க 55 அப்படி எழுதிக்கலாம். இப்போ டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்லுது a greater than b if a and b are two positive integers if a greater than b ஆகுதுன்னா then by Euclid's division algorithm a is equal to b times q plus r இத திரும்ப அப்ளை பண்ணா HCF வந்துரும். நம்ம கூட அல்காரிதம்லாம் பார்த்தோம் கரெக்ட்டா? அப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம் 210 அத நீங்க என்ன பண்ணலாம் இத வச்சு அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலாம் 55 into 4 போட்டா 220 ஆகும். அதனால நம்ம 3 போடுறோம் பிளஸ் 4 போட்டா இது போடுறோம். ஓகேவா? 55 into 3 அத நீங்க என்ன பண்ணுவீங்க ரிமைண்டர் வந்து 45 ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம் பாருங்க இது 0 இல்ல. அப்ப நான் என்ன பண்ண போறேன் இது ரெண்டுத்தையும் எடுத்து நான் என்ன பண்ண போறேன் டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ண போறேன். 55 is greater than 45. அப்ப நான் என்ன பண்ணுவேன் 55 so 45 times 1 ரிமைண்டர் எனக்கு 10 ஆகும். இந்த 10 எனக்கு என்ன இல்ல 0 இல்ல. அதனால இது என்னவா இருக்காது GCD ஆ இருக்காது. அதனால நான் திருப்பி என்ன பண்ணுவேன் இந்த 45 and 10 எடுத்து திருப்பி நான் என்ன பண்ணுவேன் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணுவேன். so 45 is equal to 10 times 4 plus 5 திருப்பி எனக்கு என்ன இந்த 5 என்ன கிடையாது 0 கிடையாது. அதனால நான் என்ன பண்ணுவேன் இந்த 5 and 10 எடுத்து டிவிஷனல் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணுவேன். so 10 எப்படி எழுதலாம் நான் 5 times 2 அப்படினு எழுதலாம் பிளஸ் ரிமைண்டர் இப்போ எனக்கு என்ன வந்துச்சு 0 வந்துச்சு. therefore HCF of யாரு 55 and 210 HCF சொல்லலாம் இல்லனா நீங்க என்ன சொல்லலாம் GCD னு சொல்லலாம். சரியா? GCD நான் ஏன் வேணும்னே திரும்ப சொல்றேன்னா நீங்க நிறைய மேத்ஸ் படிக்க HCF சொல்ல மாட்டோம் நம்ம என்ன சொல்லுவோம் GCD தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால தான் ஓகே இது என்ன பண்ணலாம் நமக்கு என்ன வந்துரும் 5 ஆட். so 5 is the greatest common divisor or highest common factor of these two numbers. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் GCD 5 னு கண்டுபிடிச்சோம். ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க HCF 5 னு கண்டுபிடிச்சோம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க highest common factor of these two numbers இந்த ஃபார்மட்ல இருக்கு இதுன்னு கொடுத்திருக்காங்க. 55x னு 55x 325 னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க given that HCF of 55, 210 is என்ன கொடுத்திருக்காங்கன்னா 55x 325 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம கண்டுபிடிச்சிருந்தது HCF 5 அப்ப இது is equal to 5 இதுவும் HCF தான் இதுவும் HCF தான் நம்ம கண்டுபிடிச்சது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 325 அந்த பக்கம் தள்ளுங்க எப்படி அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஐடியா படி. சோ இங்க என்ன வந்துரும் 325 மைனஸ் இருக்குது அந்த அடிட்டிவ் இன்வெர்ஸ் படி பிளஸ் ஆயிடும் பிளஸ் 5 இது என்ன உங்களுக்கு 360 ஆயிடும் 360 ஆயிடும். இப்போ பாருங்க இங்க ரீரைட் பண்ணிக்கலாம் இத வந்து நம்ம இங்க எழுதிக்கலாம். சோ 55x is equal to 360. ஓகேவா? அப்ப x என்ன பண்ணலாம் நம்ம 360 divided by 55 360 divided by 55 இது பாருங்க 6 times பண்ணா 300 வரும் 6 times பண்ணா 300 வரும். I think இங்க பாருங்க இது இந்த இடத்துல 325 plus 5 so 330 ஓகே இது 330. இப்போ இத ரீரைட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்துல 330 so that is equal to 330. அப்ப இங்க என்ன பண்ணலாம் 330 divided by 55 அப்ப x என்ன உங்களுக்கு இத கேன்சல் பண்ணீங்கன்னா பாருங்க 6 times வரும் x என்ன வந்துரும் 6. அப்ப what is the value of x here value of x is 6 அப்படினு வந்துரும். ஓகே